உன் பொண்டாட்டி ஜெயில தான் கிடக்கணும். அதை நினைச்சு நீ மூளையில கிடக்கணும். அப்படி உங்க 2 பேரை பார்த்து நான் ரசிக்கணும். தட்ஸ் ஆல். ஏய் ஏய், அவ்வளவுதான். உன்னை வீழ்த்துறதுக்கு நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன். ஆனா நீ தப்பிச்சுக்கிட்டே இருந்த. கடைசியா உன் புது பில்டிங் ப்ராஜெக்டையும் தடுக்க பார்த்தேன். ஆனா நீ இலக்கியாவும் ஐடி ரெய்டுன்னு சொல்லி என் பணத்தை எடுத்து என்னையே காலி பண்ணீங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அஞ்சலி போட்ட கேஸ்ல இலக்கியா வசமா சிக்கனா. விடுவேனா? என் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இலக்கியாவை வெளியெடுக்க சிட்டிலேயே பெரிய வக்கீல்னு இவரை நீ பிக்ஸ் பண்ண. என்னாச்சு பார்த்தல? ஆனா நான் இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணேன். சாரு என் பக்கம் வந்துட்டாரு. எஸ் கௌதம், உங்க கேஸ் மாதிரி 10 கேஸ் கிடைச்சிருந்தாலும் கிடைக்காத அமௌண்ட்டை சார் பண்ணிட்டாரு. ஸோ உங்களை நான் கை கழுவிட்டேன். எங்க கஷ்டம் உனக்கு சாதாரணமா போச்சா? நீ இல்லனா எங்களால ஜெயிக்க முடியாதா? முடியாது கௌதம். ஏன் முடியாது? எங்க பக்கம் நியாயம் இருக்கு. இலக்கியா எந்த தப்பும் செய்யல. அஞ்சலி பொய் சாட்சி ரெடி பண்ணி பொய் கேஸ் தான் போட்டிருக்கா. அதை எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆளை நீ விலைக்கு வாங்கிட்டா எனக்கு ஊர்ல வேற லாயரே இல்லையா? இவனை விட பெரிய லாயரா பார்த்து என் கேஸுக்கு ஆஜராக வைப்பேன். அதுவும் முடியாது கௌதம். நீ எந்த லாயரை போய் பார்த்தாலும் அந்த லாயரை நான் விலைக்கு வாங்குவேன். பணத்தால வாங்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. வாதாடுறதுக்கு யாருமே இல்லாம இலக்கியா தண்டனை வாங்குறது கன்ஃபார்ம். அதையும் பார்க்கலாம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இலக்கியாக்கு தண்டனை கிடைக்க விட மாட்டேன். நான் நினைச்சா எதையும் சாதிக்காம விட மாட்டேன்னு உனக்கே தெரியும். மறுபடியும் அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். டேய், அஞ்சலி நீயும் சேர்ந்து சதி செய்றீங்களா? உங்க சதிய அழிச்சு இலக்கியாவை நான் வெளியில கொண்டு வருவேன். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவ தெரியுமா? இந்த ஆளுக்கு எனக்கு ஊத்தி கொடுத்திய சரக்கு, அதுல மிச்ச மீதி இருக்கும். அத நல்லா குடிச்சிட்டு இதே மாதிரி ரோட்ல வந்து புலம்பிக்கிட்டு இருப்பேன். பார்க்கலாமா? பார்க்க தாண்டா போறேன். நீ இலக்கியாவை வெளியெடுக்க போறியா? ஆல்ரெடி அவ உயிர் எடுக்கிறதுக்கு சொர்ணா அவ பக்கத்துல ரெடியா இருக்கா. முட்டா பயல. வாயா வக்கீல. என்ன இது? இலக்கியாவை எப்படியாவது கௌதம் வெளியில எடுத்துருவான். கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பாத்து அஞ்சலி, மெதுவா. என்னாச்சு அஞ்சலிக்கு? ஏன் ஒரு மாதிரியா வரா? கோர்ட்ல அஞ்சலி மயங்கி விழுந்துட்டா. மயக்கமா? என்னாச்சு? எல்லாம் உங்க மூத்த பையனும் மருமகளும் பண்ண வேலை. அவங்க என்ன பண்ணாங்க? இவ கர்ப்பமா இல்லையான்னு அஞ்சலிய வளைச்சு கேள்வி கேக்குறாங்க. பாவம், இவ என்ன பண்ணுவா? பதட்டத்துல மயங்கி விழுந்துட்டா. கார்த்தி, கேஸ் இலக்கியா மேலதானே போட்டிருக்கு. அவையே அஞ்சலி கர்ப்பத்தை பத்தி பேசணும். நான் கர்ப்பமே இல்லைன்னு கௌதம் கேஸ் போட்டிருக்காரு ஆண்டி. என்னம்மா சொல்ற? உண்மை இல்லையா? ஆமாமா, உங்க பிள்ளைக்கு எங்க குழந்தைங்க மேல டவுட்டாம். அதனால அஞ்சலியை டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஒரு கர்ப்பிணியை சந்தேகப்படுறதான்னு அவங்க வக்கீலே இறக்கப்பட்டு கோர்ட்ல ஆஜராகாம இருக்காரு. உடனே அண்ணியே நீதிபதி கிட்ட விசாரிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி இவளை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாசமா இருக்கிறவள அப்படி இல்லவே இல்லைன்னு கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி விசாரணை பண்ண தாங்குவளாவ. அதான் முடியாம இவ மயங்கி விழுந்துட்டா. நல்ல வேளை வயித்துல எந்த அடியும் படல. ஏமா கௌதம்க்கு இப்படி புத்தி போகுது? அவன் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குமா? இதெல்லாம் அந்த இலக்கியாவோட வேலையா தான் இருக்கும். பிளான் பண்ணி அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க முடியலையேங்கிற ஆத்திரத்துல இப்படி அஞ்சலியை டென்ஷன் பண்ணி வயித்துல ஒண்ணும் இல்லாம செய்ய பாக்க. அண்ணி கூட வெளியில இருந்து வந்தவங்க தான். ஆனா கௌதம் நம்ம வீட்டுல ஒருத்தர். அவரே நம்ம குடும்பத்து வாரிச நாமளே சந்தேகப்படலாமான்னு யோசிக்காம நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு.
கௌதம நாம தான் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு அந்த பாசமே இல்லையே. என்ன இருந்தாலும் கௌதம் எங்கேயோ யார் வயிற்றுலயோ பிறந்தவன் தானே. அதான் இந்த வீட்டு வாரிசை அசிங்கப்படுத்துறான். கார்த்திக், வாய மூடு. இன்னொரு வாட்டி தப்பா உன் அண்ணனை பத்தி பேசின அரைஞ்சிடுவேன். ஏண்டா நீ ஏடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வெளியில நம்ம குடும்பம் கௌதம் பேரை வச்சுதான் தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கோம். வெளியில போனா கௌதமோட அப்பா அம்மா, கௌதமோட தம்பி தங்கச்சி அப்படின்னு தாண்டா பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏ, அந்த எஸ்எஸ்கே உன்னை கடத்தினப்போ கௌதமும் இலக்கியாவும் அவங்க உயிரை பணையம் வச்சுதானே உன்னை காப்பாத்துனாங்க. அதெல்லாம் மறந்துருச்சா? அவங்க போய் உன் குழந்தைய அழிக்கணும்னு நினைப்பாங்களா? சொல்லு. அப்போ வேற எதுக்கு நான் கர்ப்பம் இல்லைன்னு கேஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அவங்க எத்தனை சதி செஞ்சாலும் நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஐயோ, சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்களே மருந்து கொடுத்து என் குழந்தைய கொன்னுடுங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேச வைக்கிறீங்களே கடவுளே, என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. நான் என்ன செய்வேன்? அஞ்சலி, கோர்ட்ல அவங்க பண்ண டார்ச்சர் பத்தாதுன்னு நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ ஐயோ பைரவி, நான் என்ன சொல்ல வரேன்? பேசாம இருங்கம்மா. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அஞ்சலி, யார் சந்தேகப்பட்டா என்ன? உனக்கு ஆதரவா எப்போ நான் இருப்பேன். சரியா? வா போலாம். வா அஞ்சலி. டேய் அழாத, வா. அந்த இலக்கிய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கௌதம் இன்னும் என்னெல்லாம் தப்பு பண்ண போறானோ தெரியல. பைரவி, பைரவி, சொல்லு ஜானு. நீதான்ப்பா சொல்லணும். என்னப்பா நடந்துச்சு இன்னைக்கு கோர்ட்ல? இங்க இந்த கார்த்திக்கும் அஞ்சலியும் வந்து உங்க ரெண்டு பேரையும் அவ்வளவு திட்டிட்டு போறாங்க. என்னதான் நடந்துச்சு சொல்லு. கோவப்பட வேண்டியது நான் தான் ஜானு. வர்ற ஆத்திரத்துக்கு அந்த அஞ்சலிய. இரு, இத பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த அஞ்சலியை பத்தி பேசினாலே நமக்கு டென்ஷன் தான் ஆகும். நீ சொல்லு, நீ ஏன் இப்போ அந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு அவ மேல கேஸ் போட்டிருக்க? உண்மையை சொல்லு. அவ உண்மையாவே கர்ப்பமா இல்ல ஜானு. அதான் நான் கேஸ் போட்டேன். என்னப்பா சொல்ற? இலக்கியா வந்து அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் மயக்க மருந்து கொடுத்து அவ டெஸ்ட் பண்ணா. அதுல அவ கர்ப்பமா இருக்கான்னு ரிப்போர்ட் வந்துச்சே. அதெல்லாம் போய் ஜானு. என்னது? டாக்டர் மிரட்டி அப்படி சொல்ல வச்சிருக்கா. என்னது? உண்மையாவா சொல்ற? ஆமா ஜானு. அந்த அஞ்சலி கர்ப்பம் இல்லன்னு நிரூபிச்சுட்டா இலக்கியாக்கு எப்படி இல்லாத கர்ப்பத்தை கலைக்க நினைப்பான்னு கோர்ட்ல கேஸ தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதான் அவன் மேல கேஸ் போட்டேன். கோர்ட்ல அதை விசாரிக்கிறதுக்குள்ள அஞ்சலி மயக்க வர்ற மாதிரி டிராமா போட்டு மறுபடியும் சாமர்த்தியமா தப்பிச்சிட்டா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு இலக்கியா வீட்டுக்கு வந்துருவான்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். அப்புறம் அந்த வக்கீல் ஏன் வரல? அந்த வக்கீல எஸ்எஸ்கே விலைக்கு வாங்கிட்டா. எஸ்எஸ்கேயா? அவன் ஏன் நம்ம வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடுறான்? எல்லாம் அந்த அஞ்சலி சொல்லிதான் எஸ்எஸ்கே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அஞ்சலி இலக்கியா எங்க ரிலீஸ் ஆயிடுவாளோன்னு பயந்து நம்ம வக்கீல ஆஜராக விடாம தடுத்துட்டான். ராஸ்கல். இனி எந்த வக்கீல் வந்தாலும் தடுப்பேன் சவால் வர விடுறான் என்கிட்ட. கடவுளே, இப்ப என்னப்பா பண்ண போறோம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணுமே புரியல. ஐயோ, அஞ்சலி மேல போட்ட போலி கர்ப்ப கேஸ வச்சு இலக்கியாவை வெளியில எடுத்துடலான்னு பார்த்தேன். அதுவும் கை கூடாம போயிடுச்சு. பைரவி அம்மாவும் அஞ்சலியும் போலீஸ் ஆட்சி ஆறுமுகத்தை ரெடி பண்ணி அந்த லேடி இன்ஸ்பெக்டரை வச்சு இலக்கியா மேல ஸ்ட்ராங்கா கேஸ போட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அஞ்சலி, பைரவி அம்மா, இன்ஸ்பெக்டர், ஆறுமுகம் இவங்க எல்லாரும் கூட்டு கலவானீங்கன்னு நிரூபிச்சாதான் இலக்கியா தப்பிப்பா. ஜானு, எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா அந்த ஐடியா? பைரவி அம்மா எப்படியும் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட அடிக்கடி போன்ல பேசியிருப்பாங்க. அது ஒருவேளை மொபைல்ல ரெக்கார்டா இருந்தாலோ இல்ல பைரவி அம்மா ஏதாவது ஆடியோ பேசி அத அவங்க அந்த எஸ்ஐக்கு அனுப்பி இருந்தாலோ அது அந்த மொபைல்ல இருக்கும். அந்த ஆடியோ நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இலக்கியாவோட கேஸுக்கு பயங்கரமா உதவும். ஓ சரி சரி, ஆனா அத நீ எப்படி எடுக்க போற?
நீதான் ஜானு அந்த வேலையை செய்யணும். என்னது? நானா? என்னப்பா சொல்ற நீ? இந்த பாரு ஜானு, நமக்கு வேற வழியே கிடையாது. ஆ? நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆதாரமும் இலக்கியா மேல இருக்கிற பொய் கேஸ காலி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படியாவது பைரவி அம்மா போனை செக் பண்ணு ஜானு. இல்லப்பா, நீ இவ்ளோ ஈஸியா சொல்ற. என்னால முடியாது. நான் மாட்டினேன்னு வை, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல இல்ல, வேண்டாம், என்னால முடியாதுப்பா. உனக்கு இலக்கியா வெளியில வரணுமா வேண்டாமா? என்ன இப்படி சொல்ற? அவ வெளியில வரணும். அப்ப தைரியமா செய்ய. ஐயோ, இ- இது பாரு, என் மருமகளுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். என்ன செய்யணும்னு சொல்லு. நல்லா கேட்டுக்கோ. பைரவி அம்மாவோட போன் தனியா இருக்கிறப்ப அந்த போனை செக் பண்ணி ஆ, அதுல அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சோபனாவோட பைரவி அம்மா பேசின ஆடியோ ஏதாவது இருக்கான்னு பாரு. அதோட அந்த இளநீ கடைக்கார ஆறுமுகத்தோட போன் நம்பர் இருந்தா ரெண்டையும் என் போனுக்கு அனுப்பு. சரிப்பா. நைட்டு இந்த அஞ்சலி, கார்த்திக், பைரவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க. அந்த நேரமா பார்த்து நான் வேணா போய் பைரவியோட போனை செக் பண்றேன். சரியா? இந்த பாரு, எப்படியாவது நான் கேட்ட ஆதாரத்தை மட்டும் எடுத்துருச்சானோ இந்த கேஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிப்பா, நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது அதை செய்யறேன். என்ன? சரியா? ஓகே ஜானு, செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. பாய். ஆ, சரிப்பா, வச்சிடுறேன். ஐயோ, எப்படி பண்ண போறேன்? அத்தை, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அம்மா எங்க போனாங்க? நீங்க கௌதம திட்டிட்டீங்கல்ல, கவலையில எங்கேயாவது உட்காந்து மூக்க சிந்திட்டு இருப்பாங்க. விடுங்க. அண்ணி வரலன்னா யார் பரிமாறுறது? மா, மா, எங்கம்மா இருக்கீங்க? சாப்பாடை மட்டும் எடுத்து வச்சுட்டு எங்க போனீங்க? மா, இப்போ போனா நம்மள விட மாட்டாங்க. அப்புறம் பைரவி போனை செக் பண்ண முடியாது. அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நம்ம இங்கேயே இருப்போம். மா, எங்க போனாங்க இவங்க? அவங்கள கூப்பிட்டா மறுபடியும் அந்த இலக்கியாவோட புராணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. நாமளே பரிமாறி சாப்பிட்டுக்குவோம். அந்த ரைஸ் எடுங்க. மா, இவ்வளவு நேரமா சத்தம் போட்டா எங்க போனீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே தலைவலியா இருந்ததா, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரி, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை இல்லை, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க. ம். பைரவி கிட்ட ஃபோனை காணோம். அப்போ ஃபோனை மேலே ரூமில் தான் வச்சிருப்பா. அவ சாப்பிட்டு வரத்துக்குள்ள நம்ம வேலையை நம்ம முடிச்சிருவோம். போனை எங்க வச்சிருப்பா? எங்க? என்னாச்சு ஜானு? போன்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்லப்பா, நான் இப்பதான் பைரவி ரூம்குள்ளேயே வரேன். அவ போனை இங்க சார்ஜில் வச்சுட்டு கீழே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப சீக்கிரம் போனை ஓபன் பண்ணி பாரு. சரி சரி, இரு பாக்குறேன்.
ம் அத்தை நம்ம கிட்ட பேசும்போது அவங்க மொழியே சரியில்லையே. ஏன் என்னாச்சு? ஏன்னா கண்ணுல ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்படியா சொல்ற? ம் ஐயோ கௌதம், இந்த போன் லாக்ல இருக்கே. ஐயோ என்ன பண்றது? அ, 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 இல்ல ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் கேக்குது. எத்தனை நம்பர் கேக்குது ஜானு? 4. 4 நம்பரா? அப்போ பைரவி அம்மா பாஸ்வேர்டை எப்பவுமே என் பர்த்டேவை தான் வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா என்னோட பர்த்டே 30/10/1994. ஆனா இது 8 டிஜிட்ஸ் வருதே. அது சரி, ஒண்ணு பண்ணு. ஃபர்ஸ்ட் இயரை மட்டும் போட்டு பாரு. சரி 1994. ஆஹா இல்ல கௌதம், தப்பான பாஸ்வேர்டுன்னு காட்டுது. ஆஹா. அப்போ டேட்டையும் மந்தையும் போட்டு பாரு. இரு. ஓபன் ஆயிடுச்சு கௌதம். சூப்பர் ஜானு, சூப்பர். அந்த அந்த பைரவிய பாத்தியா? இன்னைக்கு உன் வாழ்க்கையை காலி பண்ணணும்னு பாக்குறா, ஆனா பாஸ்வேர்டு மட்டும் உன் பிறந்த நாளை வச்சிருக்கா. என்னன்னு சொல்றது? ஷூ. அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் பைரவி அம்மாவும் பேசின ஆடியோ இருக்கான்னு பாரு ஃபர்ஸ்ட். இரு இரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? பேரு ஷோபனா. 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 இரு இரு. என் மருமகளை ஜெயில போடுறதுக்கு சதியா பண்ற. இந்த ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. கௌதமும் இலக்கியாவும் கோர்ட்ல இன்னைக்கு பண்ண மாதிரி அடுத்த ஹியரிங்லயும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. அந்த இலக்கியாக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா அத்தை. நம்ம பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் சோபனா, இளநீ கடைக்காரன் ஆறுமுகம்னு நிறைய நல்லவங்க இருக்காங்க. இனி அந்த இலக்கியாவால தப்பிக்கவே முடியாது. கௌதம் இருக்கு இருக்கு. ஷோபனான பேர் இருக்கு. அவங்களா தான் இருக்கும். அந்த நம்பருக்கு ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்காங்களா? உங்க 2 பேரும் பேசின கால் ஏதாவது ரெக்கார்டா இருக்கான்னு பாரு. இரு இரு, நான் செக் பண்ணி பாக்குறேன். என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன தைரியம் இருந்தா ஏன் பிள்ளைங்களை சந்தேகப்படுவாங்க? இதுக்காகவே அவங்கள ஜெயில போடணும். இதே வேகத்தோட ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இரு. ஆண்டி, அவங்க கார்த்திகே டென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் விட்டாலும் கார்த்திக் விட மாட்டாரு. மெசேஜ் இருக்கு. என்ன ஜானு, கிடைச்சதா இல்லையா? இரு பாத்துட்டு இருக்கேன். இருக்கு இருக்கு, ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. ஆமா ஆமாமா, பைரவி அனுப்பியிருக்கா. அத கொஞ்சம் ப்ளே பண்ணு. இரு. போனை கிட்ட வச்சு ப்ளே பண்ணு. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் பைரவி பேசுறேன். எங்களுக்கு இலக்கியா வெளியே வரவே கூடாது. அவ வெளியே வந்தா அவகிட்ட இருந்து கௌதம பிரிக்க முடியாது. அடி பாவி. அதுக்காக தான் மயக்க மருந்த கொடுத்த பிரச்சனைய கர்ப்பத்தை கலைக்க ட்ரை பண்ண கேஸா இலக்கியா மேல போட்டுரும். அந்த ஆறுமுகத்தை பொய் சாட்சியா ரெடி பண்ணிருக்கோம். ஐயோ, உங்களுக்கு கொடுத்த 10 லட்சம் பத்தாதுன்னா சொல்லுங்க, இன்னும் கூட தரேன். 10 லட்சம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து இலக்கியா மிஸ் ஆகவே கூடாது. சூப்பர் ஜானு, செம்மையான எவிடன்ஸ் மாட்டிருக்கு. சொல்லுங்க சார். ஆடிட்டருக்கு கால் பண்ணேன், ரீச் ஆகல. அப்படியா? வேற ஏதாவது நம்பர் இருக்கா? சரி, நான் கேட்டு பார்க்கறேன்.
அத்தை ம் மேனேஜர் கால் பண்ணாரு, ஆடிட்டருக்கு ஃபோன் போலியா? ஆல்டர்னேட் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்கே. கொஞ்சம் கொடுக்குறீங்களா? மொபைல்ல இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். ம் சரி. கார்த்திக் அந்த தண்ணி எடுங்க. ஆ ஆமா ஆமா, நீ சந்தோஷப்படு. ஆனா என் மருமகளை ஜெயில போடுறதுக்கு இப்படி ஒரு சதி பண்ணிருக்காங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்குடா. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.